அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 17/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 3ஆம் தேதி, தேய்பிறை, சதுர்த்தசி திதி நள்ளிரவு 12:04 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி, மூலம் நட்சத்திரம் காலை 8:12 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு இனிப்பான செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. வெளிவட்டாரத்திலேயும் பெருமையாக பேசப்படுவீங்க. புதிய பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். படைத்தவன் நமக்கு ஒரு நல்ல காலத்தை படைக்காமலாக இருந்திருப்பான்னு எங்கும் எப்பொழுதும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நல்லதெல்லாம் நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப நாளாக பார்க்கணும், பேசணும்னு நினச்சிருந்த நண்பர்கள், உறவினர்களை சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சிலர் குலதெய்வ கோவிலுக்கும் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கல்யாண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு. ஆனால் வேலை சுமையும் செலவுகளும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஆணைக்கும் அடிசருக்குங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு, எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளை விட பெரியவங்கள்ட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுப்போன்னு சொல்லி, தனக்கு 1000 தெரிந்திருந்தாலும் அடுத்தவர்களிடமும் ஆலோசனை கேட்டு அதில் எது சரியெனப்படுகிறதோ அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இன்னைக்கும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 8:12 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுதுங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள்லாம் இன்னைக்கு இருக்காது. காலையில் 8:12 ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் காலை 8:12 மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கணுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கார உணவு வேண்டாங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் சின்னதாக இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. வியாபார விஷயங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, 6 கடக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பி, அதன் பிறகு நீ யார் நான் யார்
ஆமாங்க. அது மாதிரி தாங்க சிலர்லாம் இருக்கிறாங்க. வேலை முடிகிற வரைக்கும் நம்மளை அப்படியே பாசமாக அழகாக புகழ்ந்து பேசுவாங்க. எல்லாம் ஒன்றுக்குள்ளார ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேலை முடிஞ்ச பிறகு கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் யாராவது சின்ன உதவிகள் செய்திருந்தாலும் அதை தன்னுடைய நெஞ்சத்திலேயே நினைத்து கொண்டு கடைசி வரை மற்றவர்களுக்கு நன்றியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. காரணம், பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, இன்றைக்கி கூட நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் இன்றைய தினம் சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்கங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது. அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஆறின கஞ்சி பழங்கஞ்சின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. எதையும் சூட்டோட சூடாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. எந்த வேலையை தொட்டாலும் அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருப்பீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போகிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் எதை எடுத்தாலும் அதை ஒழுங்காக ஒன்றாக நின்று செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. புது ஆடை அணிகலன்கள் அணிந்து மகிழ்வீங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினத்தில் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. நண்பர்களாலும் இனிப்பு செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது லோனை போட்டு வீடு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வேறு லெவலில் நாம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, யாருக்கு எதை கொடுத்தாலும் மனசுக்குள்ளார கணக்கு வச்சுருப்பீங்க. இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறோம், அவங்கள்ட்டேருந்து அவ்வளோ வாங்கிக்கிருக்கோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் கணக்காக எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. பிரபல யோகாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. நினச்சது நடக்கும், எதிர்பார்த்தது கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனம் பழுதாகும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார பழசெல்லாம் பேசின்னு இருக்காமல் உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு அவங்கவுங்க சொந்த பந்தங்களை பற்றி பேசாமல் நீங்கள் குடும்பம், அதான் மனைவி பிள்ளைகள் அதை பற்றி பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே லாபம் நல்லா இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் மனம் திறந்து பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிற பழமொழியை புரிந்து வைத்துக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் மனசுக்குள்ளார மண்டையில் ஏற்றிக்காம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற சந்தோஷ மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கும் மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் குடும்பத்தினருடன் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. புது ஆடை அணிகலன்களும் அணிந்து மகிழ்வீங்க. மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல மணமகள் ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்திலே இருந்திருக்க நமக்கு இதுவரைக்கும் தெரியாமல் போயிடுச்சேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, 2 ஓடத்தில் காலை வைக்காதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, அதனால தாங்க எதை எடுத்தாலும் அதிலே நீங்கள் சிந்தனை செய்வீங்க. அதிலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பீங்க. அதிலேயே உங்களுடைய உழைப்பையும் போட்டு கொண்டிருப்பீங்க. சும்மா 2 3ன்னு எடுத்துக்கிட்டு எதையும் செய்ய முடியாமல் எல்லாத்தையும் அறகுறையாக விட்டுன்னு இருக்காமல் ஒன்றெடுத்து நன்று செய்வோம் என்கிற கொள்கையோடு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். குரலை ஒசத்தி இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பேசுவீங்க. பேசாமல் இருந்து வந்த சில உறவினர்களும் வலியை வந்து பேச்சு கொடுப்பாங்க. நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு பவ்யமாக பேசுவாங்க. நீங்களும் போனால் போது மறப்போம் மன்னிப்போம்னு அவங்கள்ட்ட இழஞ்சி குழஞ்சி பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விருந்தினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே பொருத்தமான ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பொருந்துகிற மாதிரி ஜாதகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்களால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையுமே நல்லா இருக்குதுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இறைக்க ஊறும் மணற்கேணி ஈய பெருகும் பெருஞ்செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. இறைக்க இறைக்க மணற்கேணியானது ஊறிக்கொண்டே இருக்கும், தண்ணீர் ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க செல்வம் நமக்கு பெருகி கொண்டே இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை நாடி வந்து தன்னுடைய குறைகளை சொல்லி உதவி கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லி உதாசீனப்படுத்தாமல் தம்மால் என்ற உதவிகளை செய்து கொடுக்கும் நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, சாதுரியமாக பேசுவீங்க, சாமர்த்தியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. தைரியமாக இனிமேல் இறங்கிட வேண்டியதான், தொழில் தொடங்கிட வேண்டியதான் அப்படின்னு புது கணக்குன்னு நீங்கள் மனசுக்குள்ளார போட்டு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களாலும் இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு தைரியம், அவங்களால ஒரு சந்தோஷம் எல்லாம் வருங்க. வியாபார வகையிலையும்
புதுசாக ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இளமையில் கல்வி, கல்மேல் எழுத்து. ஆமாங்க, சின்ன வயசில் படிக்கிற படிப்பு பசுமரத்தாணி போல் மனசில் பதியும். அதனால தாங்க நீங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே அதிகபட்சமாக எதெல்லாம் சொல்லித்தர முடியுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. மூலம் நட்சத்திரத்தில் காலை 8:12 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப கஷ்டம் இருந்தது, வேலை சுமை இருந்தது, அலைச்சல் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் காலை 8:12 பிறகு அருமையாக இருக்குங்க. ஆனாலும் பூராடம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 8:12 சந்திரன் பயணிக்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பண விஷயத்திலையும் கொஞ்சம் கராராக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட பங்குதாரர்கள், வேலையாட்கள் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வருங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இரவல் சேலையை நம்பி இடுப்பு கந்தையை எரியாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அடுத்தவங்க தரப்போகிறாங்க, தந்துருவாங்க, அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்லாம் அடுத்தவங்கள நம்பிக்கிட்டு நம்மகிட்ட இருக்கிறத நாம் இழந்துடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் கையில் வந்தால் தான் நிலை, கையில் வராத வரைக்கும் எதையும் நம்பக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் சூரியனும் செவ்வாயும் ராசிக்குள்ளாரையே உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணமாகுங்க, அலைச்சலும் கொஞ்சம் இருக்குங்க. அப்பாவுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. திடீர் பயணங்களும் ஒரு சிலருக்கு வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது. படித்த போது ஒன்றா படித்தவங்க, காலேஜில் ஒன்றா படித்தவங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. அந்த பழைய சுகமான அந்த அனுபவங்கள் அதெல்லாம் சொல்லி சொல்லி இன்னைக்கு சிரிச்சுன்னு இருப்பீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு ஓரளவு லாபம் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நமக்கு நெருக்கமானவங்க, நாம் அன்பு செலுத்துகிறவங்க அவங்கெல்லாம் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஏதோ தெரியாமல் சொல்லியிருக்கலாம், வாய் தவறி சொல்லியிருக்கலாம், வார்த்தை தவறி சொல்லியிருக்கலான்னு எங்கும் எப்பொழுதும் அன்பு காட்டுபவர்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக
யோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்கி தருவீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விலை உயர்ந்த ஆடைகளும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வியாபார டெக்னிக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் அதிகமாக வருவாங்க. 3 கிரகங்கள் 12வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால பைசா தங்கவே மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்கும். கௌரவ பதவிகளும் தேடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள்லாம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உடையவன் பாரா வேலை ஒரு முழம் கட்டை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தான் அங்கே முக்கியமான வேலை, முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்கள நம்பி நீங்கள் அதை ஒப்படைக்க மாட்டீங்க. நாமே நேரில் போய் அதை பார்த்துட்டு வருவோம், நாமே நேரில் போய் கேட்டுட்டு வருவோம், நாமே நேரில் போய் அதை செய்துட்டு வருவோம்னு எங்கும் எப்பொழுதும் எந்த செயலாக இருந்தாலும் அதில் மெனக்கிட்டு தானே பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். பாகப்பிரிவினை, சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் பேசலாம், சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அருமையாக இருக்கும். வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. இன்றைய தினம் விருந்தினர்களும் உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுடனும் மனம் திறந்து பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. சிலர் புது வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, காணும் பொங்கல் நன்னாள் ஆகிய இன்றைய நாளில் குடும்பத்தினருடனும் நண்பர்கள் உறவினர்களுடனும் கூடி மகிழும் நன்னாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.